Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோகோ பீட் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், முக்கியமாக மாடி தோட்டம் வச்சுருக்கோங்க எதனால் கோகோ பீட் பயன்படுத்துகிறோம், அதோட யூசஸ் என்ன, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது தீமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி போன வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலதி மேம் ஃப்ரம் குஜராத். அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்த கிஃப்ட் பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆர்கிட் கொடுத்துருந்தோம். அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க, நமக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோலேயும் வந்து கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். கோகோ பிட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா? தேங்காய் நார் கழிவு வந்து நமக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடி தோட்டம் யூஸ் பண்ணுறவங்க அது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதனால் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் வெயிட் அதிகமாக போடக்கூடாது. நம்ம வெறும் செம்மண்ணோ இல்லை தோட்டத்து மண் யூஸ் பண்ணும் போது க்ரோ பேக்கோட வெயிட் ஜாஸ்தி இருக்கும், நம்மளுக்கு ரூஃபில் வெயிட் இறங்கக்கூடாது. அப்படின்றதுனால ஈக்குவல் ரேஷியோவில் மண்ணும் தேங்காய் நார் கழிவும் ஆட் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ அதனால் முதல் ரீசன் வந்து வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தேங்காய் நார் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் நார் பார்த்திங்கன்னா 2 ஃபார்மில் வருவாங்க. ஒன்று வந்து கோகோ பிரிக்குன்னு சொல்லுவோம், கோகோ பிட் பிளாக்குன்னு சொல்லுவோம். அதை நான் ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி கட்டியாக இருக்கும், அது நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம தண்ணியில் போட்டு உதிர்த்து நம்ம கழுவி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நர்சரியில் நமக்கு லூஸ்லேயும் கிடைக்குது. லூஸ்லனா அதை வந்து அவங்க உதிர்த்து மூட்டை மாதிரி கட்டியும் வச்சுருப்பாங்க. அதை நான் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உதிரியாகவும் இப்போ கார்டனில் கிடைக்குது. நான் தோட்டம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்திங்கன்னா பிரிக்காக தான் வாங்கி நாங்கள் ஊற வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு நம்ம ரெகுலராக கடை திறக்கிறது வேலைக்குன்னு போகும்போது நமக்கு டைம் இருக்கிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி மூட்டைகளில் வரதே நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மாடியில் வெயிட் அதிகமாக இல்லை, தொட்டி வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒன்று, ஓகேவா? அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் வந்து ஈரமாக இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஊற்றுற தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது நம்ம தேங்காய் நார் போடும் போது. நீங்கள் தேங்காய் நார் போடாமல் வெறும் செம்மண்ணோ இல்லை தோட்டத்து மண் மட்டும் போடும் போது உங்களுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். நம்ம மாடியில் வச்சுருக்கும் போது அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி வந்து நமக்கு ஃப்ளோரில் ஊற்றுறது நல்லதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோகோ பிட் போடும் போது அது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கோகோ பிட் வந்து நம்மளோட ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்குது. ஸோ 2 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? அது வந்து செகண்ட் ரீசன், மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது செகண்ட், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வெயிட் அதிகமாக நமக்கு கொடுக்கல, 2வது மாய்ஸ்சராக இருக்குது எப்போவுமே. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன். நம்மளோட வேர் வந்து ஈஸியாக வேர் விட்டு வளர்கிறதுக்கு, செடி வந்து ஈஸியாக வேர் விட்டு வளர்கிறதுக்கு நமக்கு இந்த கோகோ பிட் போடும்போது மண் லூஸாக இருக்குது, அதனால் வேர் நல்லா பரவி நமக்கு செடியோட க்ரோத் நல்லாயிருக்கு. வெறும்னே வந்து நம்ம செம்மண் மட்டும் போட்டோம் அப்படின்னா வேர் பரவ மாட்டேங்குது, இறுகி போகுது இல்லையா? அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது செடி வளர்கிறதுக்கு. ஸோ இது வந்து 3வது ரீசன், ஓகேவா? எனக்கு வந்து கோகோ பிட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் போன வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, கோகோ பிட்டில் மட்டும் வளர்க்கும் போது எவ்வளோ வேர் விட்டுருக்கு. அப்போது இன்னொருத்தவங்க கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் நீங்கள் கோகோ பிட்லேருந்து எடுக்கும் போது நீங்கள் அப்படியே வந்து வைக்கலாமே, ஏன் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் ஃபுல்லாக அப்படியே ரூட்டெல்லாம் காமிக்கிறதுக்காக எடுத்தேன். நீங்கள் அப்படியே தொட்டிலேருந்து அந்த கப் ஷேப்பில் கேக் ஷேப்பில் வருதுல்ல, அதை அப்படியே தூக்கி கூட நீங்கள் மண்கலை வைக்கல மாற்றிக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம கோகோ பிட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நிறைய பேரோட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் உரிக்கிறோம்ல, தேங்காய் உரிக்கிற பஞ்சை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாதா, அதை ஊற வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடாதான்னு கேட்குறீங்க. இந்த தேங்காய் நார் வந்து நமக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி தாங்க வருது. ஸோ அதில் உப்பு கண்டென்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு நல்லா அதை வந்து பக்குவப்படுத்தி தான் நம்ம கடையில் விற்கிறாங்க நர்சரியில். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து மூடாக்கு போடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து வேணால் அந்த தேங்காய் மட்டை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்காய் நாரோட பயன்கள் என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து வெயிட் அதிகமாக கொடுக்காது, அடுத்து வந்து ஈரத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், 3வது நமக்கு வேர் நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் நார் மட்டும் வச்சு வளர்க்குறதுனால நமக்கு வந்து
அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது இல்லையா தண்ணி. ஸோ நம்ம தெரியாமல் மேலும் மேலும் தண்ணி அதிகமாக ஊற்றும் போது செடிகள் வேர் அழுகல் மூலயமா இறந்து போயிடுது. அது ஒரு ட்ராபேக். அதுக்கப்புறம் கோகோ பீட்டில் மட்டும் வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேலன்ஸ் கிடைக்கல. இப்போ மண்ணெலாம் வச்சு நம்ம பாட் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது நமக்கு அந்த மண்ணில் grip இருக்கனால செடி நல்லா நிற்குது. கோகோ பீட் மட்டும் வச்சு வைக்கும் போது சப்போர்ட்டுக்கு நம்ம ஒரு கம்போ எதுனா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எடுத்து மண் கலவைக்கு மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய ரோஸ் செடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபுல்லாக ரோஸ் செடிகள் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே தேங்காய் நார் போட்டு தான் நான் வந்து மண் கலவை ரெடி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மண் கிளறும் போது நம்ம 15 days ஒன்ஸ் உரம் கொடுப்போம் இல்லையா, அந்த டைமில் நல்லா மண்ணை கிளறி கொடுக்கும் போது உதிரியாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரோம், இந்த மாதிரி பேக்கில் வாங்கிட்டு வரோம்ல, இது அப்படியே பார்த்திங்கன்னா செம்மண் மாதிரி இருக்கும். இது நமக்கு டைட்டாக ஆகிடுச்சுன்னா கலர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம இதை கோகோ பீட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கோகோ பீட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தரையில் வைக்கும் போது அழகாக ஈஸியாக தரையில் வச்சிடலாம். தொட்டிகளில் வளர்க்கும் போது நம்ம இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் ரோஸ் செடிகள் நல்லா வளருது. இங்கே பாருங்கள், காஷ்மீர் ரோஸ் எவ்வளோ சூப்பராக துளிர் விட்டுருக்குன்னு. இது வந்து ஃபேரி ரோஸுங்க. நம்ம வீடியோவில் காமிச்சோம்ல அந்த ஃபேரி ரோஸ் இல்லை, இது இன்னொன்று. இது வந்து பழைய ரோஸ் வந்து நான் ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு காலையில், அதனால சரி ப்ரூன் பண்ணி விடலான்னு வந்தேன். இது வந்து ஒரு டபுள் டிலைட் ரோஸுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாண்டலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க்காக மாறிடும். ஓகேவா? இது அதுக்கப்புறம் மினியேச்சரில் பிங்க் ரோஸ், இதில் பாருங்கள் நிறைய நியூ க்ரோத் வந்திருக்குங்க பாருங்கள். அதுவும் இப்போ மழை வந்ததுக்கப்புறமா இன்னும் நமக்கு சூப்பராக செட் ஆகிக்கும் பிளான்ஸு. இது வந்து ஒரு லைட்டு பிங்க் கலர் ரோஸுங்க. நிறைய பூத்துருக்கு. நான் பறிக்காமே விட்டுருவேன். பூத்து இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து விட்ருவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டை எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக துளிர், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சம்மர் ஸ்னோ பார்த்திங்கன்னா மறுபடியும் பிக்கப் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். க்ரீன் லீவ்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த ஆரஞ்சு ரோஸ், நல்லா டார்க் ஃபேண்டா ஆரஞ்சுங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேரி ரோஸ். ஃபேரி ரோஸ் நான் 3 வச்சுருக்கேன். நல்லா பூக்கும் அழகாக. இது வந்து ஒரு மாதிரி ரோஸ், பிங்க் கலர் ரோஸு. அதுக்கப்புறம் இது மிட் நைட் ப்ளூ. நம்ம ரோஸ் டூர்லாம் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஸ்டைப் ரோஸ், ஸ்டைப் வரல. இது மார்க்கோ கோஸ்டரில் ஒயிட்டு முடிச்சிச்சு. நான் கட் பண்ணி விட்டதுக்கு உங்களுக்கு ப்ளூம் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒயிட்டில் நவுஸ். ஸோ இதாங்க கோகோ பீட்டோட யூசஸ் பார்த்தாச்சு. கோகோ பீட்டோட டிஸ்அட்வான்டேஜும் பார்த்தாச்சு. நீங்கள் எத்தனை பேர் கோகோ பீட் யூஸ் பண்ணுறீங்க, கோகோ பீட் யூஸ் பண்ணனால உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு கொஸ்டினே மறந்துட்டோம்ல. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் 2 ரோஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தேன். 2 டைப்பான ரோஸ் வச்சு நம்ம கோகோ பீட் வீடியோவில். அந்த ரோஸோட வெரைட்டி என்ன, 2 ரோஸோட பேர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அதான் இன்றைக்கான கொஸ்டின். யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஃப்ரீ பிளான்ட். ஓகே? ஸோ ரெயின் லில்லிஸ்லாம் பூத்துருக்காங்க. நான் அதை ஃபோட்டோஸ் மட்டும் காலையில் எடுத்துட்டேன், வீடியோவிலே காமிச்சிடறேன். நல்ல மழை நேற்று. ஸோ சூப்பராக பூத்துருக்கு. அப்புறம் கிளாடுலஸில் மொட்டு வந்திருக்குங்க. என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம். இது நான் எடுத்து வச்ச பல்பா இல்லைனா வந்து புதுசாக ஒரு 2-3 கலர் வாங்கியிருந்தேன், அதுவான்னு தெரியல. பூ பூக்கும் போது பார்க்கலாம். ஓகே? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.